இதோ வருகிறார் இதயக்கனி. ஏன் சொன்னாங்க சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. இதயக்கனினா சொல்லுங்க, இதயக்கனின்னு யாரை சொல்லுவாங்க? எம்ஜிஆர். அப்போ எம்ஜிஆருக்காக இதோ வருகிறார் இதயக்கனி. அந்த இதயக்கனி மரத்தில் பூத்து இருந்தது, மரத்தில் இருந்தது. அதை எடுத்து டைரெக்டாக மக்கள் சாப்பிட்டு இருந்தாங்க. இந்த இதயக்கனி பதப்படுத்தப்பட்ட கனி. இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா ஒரு 50 நாள் பொறுத்து வெளியில் வந்துருக்குது. கரெக்டா? ஃப்ரெஷ்ஷாக வெளில வந்துருக்காங்க. ஏங்க ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்காங்க. மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்கு போயிடும். அந்த இதயக்கனி மக்களோடு இருந்த கனி. இப்போ மறுபடியும் போயிட்டாரா? என்னைக்கு வருவார்? ஏதாவது உங்களால் உறுதி கொடுக்க முடியுமா என்னைக்கு வருவார்னு? அடுத்த மக்கள் சந்திப்பு இல்லை பொதுக்கூட்டம்ல ஏதாச்சும் வருவார். ஏங்க தேர்தல் இப்படியே தள்ளி தள்ளி தேர்தல் வந்துடுச்சிங்க, பரீட்சை வந்துடுச்சு. இனி டெய்லி பரீட்சை எழுதணும். நான் அப்போ படிப்பேன், நாளைக்கு காலையில் எழுந்துச்சி படிச்சிடலாம், நாளைக்கு 8 மணிக்கு படிச்சே தீருவோம். இப்படிலாம் பண்ணிட்டு இருந்து லாஸ்ட்டில் எக்ஸாமே வந்துடுச்சு. ஆனால் இத்தனை லிஸ்ட்டு போட்டு சொல்லி இந்த மக்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவேன். ஒன்றும் போவேணா, ஒன்றும் கஷ்டப்பட வேணாம். பத்திரிக்கையாளரை சந்திங்க, அவ்வளோதான், வேற எதுவும் வேணாம். மக்களுக்காக நீங்கள் மலையில் ஏறுவேன், கயிறு பிடித்து ஏறுவேன், கத்தி சண்டை எதுவும் வேணாம். இது நடந்துச்சுல, நீங்கள் பேசுங்க. ஏன் நீங்கள் பேச மாட்டீங்களா? அட நீங்கள் தான் பேசுங்களேன்.